பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே கூட யங் பாஸ்டர்ஸ் கேதரிங், இளம் போதர்கள் ஐக்கியம் மற்றும் போதருடைய பிள்ளைகள் ஐக்கியத்திற்கு அன்போடு கூட வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் மீட்டிங் ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகிமையான தரிசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஐக்கியமானது மாதந்தோறும் நடைபெறும் என்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாதந்தோறும் இளம் போதர்களும் போதர்கள் பிள்ளைகளும் இணையும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகிமையான தரிசனத்தை இந்த எஸ்பிசி வாலிபர் பிரிவிலே நம்முடைய சிறந்த தலைவராக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சாம் ஆப்ரஹாம், தொடர்ந்து பாஸ்டர் டேனியல் ஆஸ்பான் அவர்களுக்குள் தேவன் கொடுத்த பாரம், ஊழியராக எல்லாரும் இணைந்து ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த பாரத்தை இன்று செயல்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்போதும் இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற எல்லா இளம் போதர்களையும் போதர்களுடைய பிள்ளைகளையும் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஐக்கியத்தை வரும் நாட்களில் ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் ஊழிய விஸ்தாரத்துக்காகவும் வரும் நாட்களில் இளம் தலைமுறைகள் கர்த்தராய் பிரகாசிப்பதற்கு நல்ல ஒரு ஐக்கியமாய் கர்த்தர் இதை பயன்படுத்துவாராக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தலைமுறைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், மோசேக்கு பிற்பாடு யோசுவா வந்தபோது மோசே கொண்டு போக முடியாத அந்த காரணக்குள் அந்த இளம் யோசுவா உள்ளே மக்களை கொண்டு சென்றான், எல்லாருக்கும் இடத்தை பகிர்ந்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதே போல எலியா தீர்க்கதரிசி ஊழியம் மிக ஜெயமாக இருந்தாலும் தொடர்ந்து வந்த எலிஷா இரட்டிப்பான வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டான். அதே போல சவுல் ராஜ்யத்துக்கு பிற்பாடு தாவீது ராஜ்யம் வந்தபோது அது மகிமையான ராஜ்யமாய் மாறி போனது, முடிவில்லாத ராஜ்யமாய் மாறி போனது. தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இயேசுவே அதை மெச்சிக்கொள்ளக்கூடிய ராஜ்யமாய் இருந்தது. ஆகவே தலைமுறைகளின் தேவன் தாமே இந்த இளம் தலைமுறைகளை வல்லமையாய் வரும் நாட்களில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போதும் இந்த ஐக்கியத்தை ஆசிக்க போகிறார். தொடர்ந்து நாம் இந்த ஐக்கியத்தை நல்ல ஒரு ஆராதனையோடு தேவ நாமத்தை மையப்படுத்தி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஃபுல் காஸ்பல் சபையினுடைய மூத்த போதராக இருந்த காலஞ்சென்ற பாஸ்டர் ஜாய்சன் அவருடைய மகனான பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது பெரிய ஒரு சந்தோஷம். இந்த ஐக்கியத்தில் இணைந்து கர்த்தருக்கு இன்று மகிமையாய் ஊழியம் செய்யும்படியாய் ஆராய் நடத்தும்படி கேட்டுக்கொண்ட போது மிக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார். இப்பொழுது நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளே நாம் சந்தோஷமாக தேவன் ஆராதிக்க போகிறோம். இணைவோம், தேவ நாமத்தை ஆராதிக்கலாம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Synod of Pentecostal Churches Youth Gathering இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது, துதிப்பது, பாடுவது, ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவருடைய சேவை செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டாவதாக. நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை பாடி அவருக்குரிய மகிமையை செலுத்துவோமா? நல்ல எபனேசராய் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கு மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாமா? We praise you Jesus. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட நன்றியப்பா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
நல்ல எபினேசரா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை ஓ ஜீசஸ் நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். ஓ மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கமான் கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் ஓ ரபா சந்தரலரி அந்தரே. கர்த்தரே நடத்தினார். நிச்சயம் உள்ளவங்க சொல்லுங்க. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய். ஆமென் அப்பா. Thank you Jesus. நன்றி தகப்பனே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கலாமா? அவரே நம்மை நடத்தினார். அவரே நம்மை நிற்க பண்ணுகிறார். அவரை துதிக்கும் புது பாடலை நாவிலே தந்து துதிக்க வைக்கிறார், பாட வைக்கிறார், ஆராதிக்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பது, அவருடைய சேவையை செய்வது, ஆமே அவரை உயர்த்துவது, அவரை பாடுவது. ஹே ராமா சந்தரல் அரியாந்தரா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீரே போற்றுதலுக்குரியவர். எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா துதிகளுக்கும், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரே எங்கள் இயேசுவே. நன்றி அப்பா,
நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, ஆமென். Thank you Father. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் பாராட்டு நம்முடைய தயவு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எங்களுக்கு நீ செய்த நன்மைகள். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிற, உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். ஆண்டவருடைய தயவு எவ்வளவு பெரியது. ராஜா சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட மேவி போசேத் ராஜாவை பார்த்து கேட்டார், செத்த நாயை போல இருக்கிற எனக்கு எதனால் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது? இவ்வளவு பெரிய நன்மை பாராட்டு. நாம் இன்று நிற்பது நம்முடைய தகுதியினால் அல்ல, அவர் காண்பித்த தயவினால். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் நம்முடைய தகுதியினால் அல்ல, தயவினால். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த நன்மையை சுதந்திரிக்க, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களில் எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் எல்லாம் எங்கள் திராணிக்கு மேலானது. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Thank you Lord. We bless your name Jesus. எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக, தயவுக்காக நன்றி அப்பா. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். மறுபடியும் சொல்லுவீங்களா? ராஜா நீர் செய்த, ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால். ஆமென். உள்ளத்திலிருந்து உண்மையாய் உணர்ந்து சொல்லுங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. உங்க கரந்த ஆண்டவர் இதுவரை நடத்திச்சு. ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு, ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி,
தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும் நீதியும் ஞானமும் மானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பலனுமானார். அவரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. நீதியும் ஞானமும் நீதியும் ஞானமும் மானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் மானவரே, இயேசுவே நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்திரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்ற தகப்பனே, தயவால் பெற்ற. ஓ ராபா சாந்தர், அப்படியே பிரைஸ் பண்ணுங்க. ஓ ராபா அறியாந்தர, என் நிலை அறிந்தவர், ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவர், அன்பால் எல்லாம் தந்து ஆசீர்வதிப்பவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ என் மேல் நீர் வைத்த உங்க கரந்த ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரை என் மேல இருந்ததுனால தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்க கரம் என்ன நடத்துச்சு? உங்க தயவுள்ள கரம், உங்க அன்புள்ள கரம். ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் தகப்பனே. நம்முடைய ஆரம்பத்தை மட்டும் ஒரு நாள் மறக்கவே கூடாது. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு. கடந்த ஆண்டுல ஒரு மீட்டிங்காக கோயம்புத்தூர் வந்திருந்தேன். ஒரு வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். மார்னிங் தான் ரீச் ஆனேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் நான் படுக்க போனேன். ஆவியில் ஆண்டவர் ஒரு பலனையும் உற்சாகத்தையும் தந்து துதிக்க வைத்தார். அந்த ரூம்லேயே நடந்து நடந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய பாஸ்ட், என்னுடைய கடந்த நாட்கள், என்னுடைய ஆரம்பம் எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். எல்லாத்தையும் திரும்ப நினைக்க வைத்தார். அப்பதான் கர்த்தர் இந்த பாட்டை கொடுத்தார். அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர், ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவர்,
நான் 2008 ஊழியத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். 8 ஆண்டுகள் என்னை யாருக்குமே தெரியாது. தனியாக நின்று சர்ச்சில் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பேன். நானே பாட்டு பாடுவேன், நானே ஆராதிப்பேன், நானே கையெல்லாம் தூக்குவேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அதை ரசித்திருப்பார். அவர் அசட்டை பண்ண மாட்டார். பாருங்க, எனக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்கிறான். அவள் டாடி நான் ஒரு பட்டர்ஃப்ளை வரைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரைஞ்சா. அவள் வரைஞ்சதுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவள் வரைஞ்சிட்டு டாடி பாருங்க பட்டர்ஃப்ளை அப்படின்னு காட்டினான். என்னால் அதை பார்த்து பரியாசம் பண்ண முடியவில்லை. அது வேற யார் பார்த்துருந்தாலுமே கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. உங்கள் ஊரில் பட்டர்ஃப்ளை இப்படியா இருக்கும்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. ஆனால் என்னால் அப்படி கிண்டல் பண்ண முடியலை. நான் அவளை அப்ரிஷியேட் பண்ணேன். சூப்பர்மா, இன்னும் பெட்டராக உன்னால் வரைய முடியும். நான் அவளை பாராட்டினேன். அவளுக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். என்னை பட்டர்ஃப்ளை வரைஞ்சான்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே பட்டர்ஃப்ளை இல்லை, அவள் வரைஞ்சது. ஆனால் என்னால் அதை அற்பமாக பார்க்க முடியல, அசட்டை பண்ண முடியல. ஏன்னா அவள் என்னுடைய மகா, நான் அவளுடைய தகப்பு. பொல்லாதவர்களாகி நீங்களே எப்படி பண்ணும்போது நம்முடைய தாளந்தை வைத்து மதிப்பிடுகிறவர் அல்ல நம்முடைய பரலோக தகப்பன். நம்முடைய தாகத்தை வைத்து அளவில்லாமல் தருகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கணும். ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவர், அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் தகப்பனே நன்றி. கமான், எல்லாரும் கண்களை மூடி உங்க 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா நிலை ஒன்றுமில்லா ஓ அசட்டை பண்ணாதவர், அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ஆண்டவருக்காக நீங்க பண்ற காரியம் மற்றவர்கள் பார்வையில் அற்பமா இருந்தாலும் நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஆமென். எல்லாரும் பார்க்கறது போல அவர் பார்க்க மாட்டார். உங்களால கொஞ்சம் தான் செய்ய முடியும் ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக இதுதான் என்னால் செய்ய முடியும், இதுக்கு மேல எனக்கு செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. என்ன உங்களுடைய பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. வேண்டியது எல்லாம் தருவார். பிரயாசத்துக்கு பலனையும் தருவார், நிறைவான பலனையும் தருவார். அவர் தான் நம் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசத்துக்கு பலன் மாத்திரமில்லை, நிறைவான பலன். 2 கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும் நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே நீரே ஏக சத்தமாய் அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை
அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை உண்மையிலும் உண்மை. அவருக்கு ஊழியம் செய்கிறவருடைய சந்ததியை, தலைமுறையை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமானவர். ஓராபா சந்தரே. Come on, ரெண்டு கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. glory glory glory. ஷேரியாத்தனரே மாமா கரோ. எங்கள் பரிசுத்தரையும் தலைமுறை தலைமுறையாய். We bless your name Jesus. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். எங்கள் பரிசுத்த தெய்வம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ ரபா சந்தரரியாதரே. We bless your name Jesus. உயர்த்துகிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவு, எங்கள் அன்பே, எங்கள் துணையே, எங்கள் பலனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென் ஆமென். ஹalleluya. Amen. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்போதும் நாம் மிக முக்கியமான பகுதிக்குள்ளே கடந்திருக்கிறோம். கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் நீங்கள் மிகுந்த ஜெபத்தோடு மனதை இங்கும் அங்குமாக சிதறடிக்க விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு இன்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தமிழகத்தில் உள்ள ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுடைய மூத்த குமாரன் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்கள் அநேக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மிகுந்த பிரயோஜனமாய் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கர்த்தருக்குள் நடத்தின அருமையான போதகர் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்கள். தொடர்ந்து இளம் போதகர்களுக்கும் சபை மக்களுக்கும் வார்த்தை மிக நேர்த்தியாய் போதிக்கிற நல்ல தேவ கிருபை பெற்ற அருமையான தேவதாசன். அன்போடு கேட்டபோது இந்த இளம் போதகர்கள் இணைப்புக்கு வந்து வார்த்தை கொடுக்கும்படி கேட்டபோது சந்தோஷத்தோடு சம்மதித்து வந்திருக்கிறார்கள். இப்போது கர்த்தர் அவர் மூலம் நம்மோடு பேசும்படி ஜெபத்தோடு காத்திருப்போம். Now the word of God by Pastor Gabriel Thomas Raj. இந்த Synod of Pentecostal Churches உடைய யூத் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற இந்த கூடி வரவுக்காக, விசேஷமாக இளம் ஊழியர்களின் கூடி வரவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை தேவன் தயவாய் நிறைவேற்றுவாராக. உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது ஆண்டவனுடைய இருதயத்தில் கொடுத்த ஒரு வேத வாக்கியம்
அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். வேத புஸ்தகம் இருந்தால் திறந்து பாருங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேவன் எந்த விதத்திலேயும் எப்பொழுதும் எதற்காகவும் அவசரப்படுகிறவர் அல்ல. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் நான் கொடுத்த செய்தி பொறுமையை பற்றி பேசினேன். நம்முடைய ஆண்டவரை போல நீடிய பொறுமை உள்ளவர் யாருமே இல்லை. அவர் ஆசீர்வாதம் கொடுப்பதும் நீடிய பொறுமையின் அடிப்படையில் தான் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் பொறுமையாக காத்திருக்கணும்னு விரும்புகிறார். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் இருக்கிற நிலைமையை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐ பிலீவ் we all have inherited a big legacy in the Christian world. ஒரு பெரிய பின்னணியிலிருந்து நாம் வருகிறோம் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு முன் சென்ற தேவ மனிதர்கள் தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொடுத்திருக்கிறார்கள். தங்கள் ஜீவனை தியாகம் செய்து அநேக இரத்தம் சிந்தி இன்றைக்கு நாம் நிற்கும் நிலைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னை போன்ற இங்கே கூடியிருக்கிற அநேக ஊழியர்களை போன்ற ஒரு சிலர் சொல்ல முடியும், நாங்கள் உண்மையாகவே ஒரு தேவனுடைய முழுநேர ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பிறந்திருப்பது நாங்கள் பெரிய ஒரு பாக்கியம், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில ஊழியர்கள் சொல்லலாம், பாஸ்டர் எங்கள் அப்பாலாம் பாஸ்டர் கிடையாது, எங்கள் குடும்பத்திலே நான் தான் முதல்ல ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் மாம்சத்தின் பிரகாரமாக நீங்கள் ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாக நீங்கள் பிறக்காவிட்டாலும் யூ ஆர் ஸ்டில் பார்ட் ஆஃப் அ கிரேட் ஸ்பிரிச்சுவல் லெகசி. நீங்கள் யாரோ ஒருவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக பிறந்து தான் இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ தெர் இஸ் அ லெகசி தட் இஸ் ரன்னிங் இன் யுவர் பிளட். இதில் ஒன்றை நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். நம்ம விசேஷமாக இந்த யங் பீப்புள், நான் இன்றைக்கி என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷன் நான் யோசிக்கும் போது we are all in the middle of a long race. ஒரு பெரிய ஓட்டத்தினுடைய நடு மையத்தில் நாம் இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு முன்பாக ஓடின மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி அவர்கள் விட்டு சென்ற அல்லது அவர்கள் விதைத்த ஆரம்பித்த ஊழியத்தை, அவங்க விதைத்த வேத வசனங்களை நாம் எப்படி தொடர போகிறோன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மை பின்பற்றி வரும் அடுத்த சந்ததியும் நம்மளை நோக்கி பார்க்குறாங்க. இந்த அண்ணன் என்ன பண்ண போகிறாரு, இந்த அங்கிள் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு முன்பாக பேசின அநேக தேவ ஊழியர்கள் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறத கவனிச்சிருக்கலாம். மோசையை பற்றி சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, மோசை கானான் தேசத்துக்குள்ளே போகலை, ஆனால் 40 வருஷம் நடத்திட்டு வந்தார். ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் அடுத்த ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் எலியா பெரிய காரியங்களை செய்தார், ஆனால் அதை விட 2 மடங்கு வல்லமையாக அவரை பின்தொடர்ந்து வந்த எலிசா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்ன்னு சொல்லி வாசித்தாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இது நம்ம நிலையில் நாம் அங்கே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். பீப்புள் ஆர் லுக்கிங் அட் அஸ். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, நம்மகிட்ட 2 மடங்கு எதிர்பார்க்குறாங்க. ஆஸ் அ பாஸ்டர் சன் இதனுடைய ப்ரெஷர் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் சர்ச்சுக்கு வரும்போது என்னுடைய மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமே ஒரு 15 to 18 இயர்ஸ் தான். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து 15 வருஷம் தான் ஆச்சு நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என்கிட்ட என்னுடைய அப்பாவுடைய முதிர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. எங்கள் அப்பாவை விட நான் சிறந்த விதமாக பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஐ ஹேவ் வெரி பிக் ஷூஸ் டு ஃபில். இன்ஃபேக்ட் தே வாண்ட் மீ டு பி பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்.
அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். There is a huge responsibility on our shoulders. யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகம் நிச்சயமாய் கேட்கப்படும். ஸோ நாம் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊழிய பாதையில் இருக்கிறோம் என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத ஒரு காரியம். இன்னும் சொல்லப்போனால் ஊழியர்கள் விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மகிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாரு. அதான் உண்மை. நீங்கள் யோவான் 14:12 வாசிக்கும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ நம்ம மேல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு உயிர்த்தெழுந்தவராக எழும்பி பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நம்ம ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அப்போ அவர் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேலே கொடுத்தார். a huge responsibility. அதை அவர்கள் நிறைவேற்றும்படி அவர்களை பணித்தார். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர்களுக்கு சில காரியங்கள் ரொம்ப அவசியமாக இருந்தது. இன்றைக்கு நான் பேச போகும் காரியங்கள் கர்த்தரின் இருதயத்தில் இந்த எஸ்பிசி மீட்டிங்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். சில காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பரவாயில்ல. கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன் இன்னைக்கு. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, நம்ம கொடுத்திருக்கும் உத்தரவாதங்கள், நம்மை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிற காரியங்களை நாம் பூரணமாய் நிறைவேற்றி இந்த உலகத்தின் ஊழியத்தின் ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டுமானா இந்த 3 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நம்ம படித்து அதிலிருந்து நாம் கற்று அதை பின்பற்றுறது ரொம்ப அவசியம். நம்பர் 1, முதலாவது, திரும்ப அந்த வசனத்துக்கு வரலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களில் நான் திரும்ப வாசிக்கிறேன். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். Thought number 1. If you want to fulfill God-given responsibility on your life, number 1, remain together. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால் இயேசு சொன்ன காரியம், don't disperse, remain together instead. நீங்கள் பாட்டு கலைஞ்சு போயிடாதீங்க. ஒலிவ மறையிலேருந்து இறங்கி வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க கப்பர்நகமுக்கு கலீலியாவுக்கு ஒவ்வொரு இடமா நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருங்க. ரிமெயின் டுகெதர். கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய ஊழியத்தில் நாம் நிறைவேற்றுவதற்கு மிக அவசியமானது யூனிட்டி, ஐக்கியம். ஐக்கியத்திலிருந்து தான் தேவன் பெரிய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஐக்கியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தினார். தம்முடைய பிரதான ஆசாரிய ஜெபத்திலே தம்முடைய சீஷர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அவர் எங்கே வருகிறார் அப்படின்னு கேட்டால், எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறாங்களோ அங்கே தான் அவர் வருகிறார். 133ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எங்கே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ அங்கேதான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று அந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது. அப்போ இங்க ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள்ட்ட சொன்ன முதல் காரியம் என்னன்னா, நீங்க எருசலேமை விட்டு போயிடாதீங்க, எல்லாம் ஒண்ணா இருங்க. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா, ஒண்ணா இருந்து என்ன பண்றது பாஸ்டர்? வாட் டு டூ being together? சிலருக்கு ஒரு question, what is the best way to bring this unity?
இந்த ஐக்கியத்தை நாம் உண்டாக்குவதற்கு சிறந்த வழி என்ன? எந்த வழியில் இந்த ஐக்கியத்தை உண்டாக்குறது? இது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஐக்கியத்தை உண்டாக்குறது, ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கிறது அப்படின்றதுக்கு சரியான தெளிவு இல்லாததுனால உலக மக்கள் மாம்ச ரீதியாக அவங்க ஐக்கியங்களை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் இவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. பட் உண்மை என்னன்னா, இயேசு பேசின ஐக்கியம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. இது மாம்சத்தில் உண்டாகிற ஐக்கியம் இல்லை, இது ஆவியில் உண்டாகிற ஐக்கியம். இது மனுஷனுடைய பலத்தினாலோ ஞானத்தினாலோ பிரயாசத்தினால் உண்டாகிற ஐக்கியம் கிடையாது. இது பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேறி முடிகிற ஒரு ஐக்கியம். இங்கே பாருங்க, நம்ம பொதுவாகவே இந்த ஐக்கியம் அப்படின்னு பேசின உடனே பொதுவாக நம்ம என்ன மோடுக்குள்ளே போயிடுறோம்னா, வி கோ இன்டு த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மோட். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்தால் நம்ம நிறைய ஐக்கியப்பட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ஆக்டிவிட்டி இருக்கணும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், காம்படிஷன்ஸ் இருக்கணும், கமிட்டி கேதரிங்ஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டால் நம்ம ஐக்கியம் ஆகிடுவோம். ஆனால் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேளையில் இது அநேகரை ஒன்று சேர்ப்பதை விட அநேகரை ரொம்ப தூரமாக பிரிச்சிருக்குன்றது தான் உண்மை. அநேகரை காயப்படுத்தி இருக்கிறது, அநேகருக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறது. See, when Jesus left this earth, when he said, stay together in Jerusalem, he did not ask them to do anything that the world was doing. உலகம் செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்து ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. அப்போ ஐக்கியம் என்றால் என்ன? நீங்கள் எல்லாரும் எருசலேமில் தரித்திருங்கள் அப்படின்னா அர்த்தம் என்ன? வேதத்தின்படி அர்த்தம் என்ன? நான் நினைக்கிறேன் அவங்க சீஷர்கள் உடனே அவங்க எருசலேமில் தரித்திருங்க அப்படின்ன உடனே they instantly understood what was Jesus talking about. இயேசு எதை பற்றி சொல்லிட்டு இருந்தாருன்றதை உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அதே அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வரும்போது அவங்க என்ன செய்தாங்க பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியோளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ரொம்ப அழகா இருக்கு, is it not? See, when the Bible says unity, it is not programs, it is not activities, it is not events, it is actually gathering together in prayer. ஜெபத்திலே ஒன்று சேர்வது. The best way and the biblical way to stop dispersion and bring unity is to devote ourselves to prayer. வேதத்தின்படியும் மிக சிறந்த விதமும் ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு ஒரு வழி உண்டானால் அது ஜெபமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிபர்களே, ஊழியர்களே, உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த பட்சமாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், nothing unites us better than prayer. ஜெபத்தை காட்டிலும் வேறு எதுவுமே நம்மை ஐக்கியப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் நாம் ஜெபத்திலே மனிதர்களிடத்திலும் பேசக்கூடுவதில்லை, மனிதர்களை பற்றியும் நாம் பேசக்கூடுவதில்லை. நாம் ஜெபத்தில் கூடுவது காண முடியாத தேவனை நோக்கி பார்க்கவும் அவரோடு பேசவுமே நாம் கூடி வருகிறோம். நாம் எப்பொழுது ஜெபத்தில் கூடுகிறோமோ அங்கதான் இயேசு வருகிறார். Jesus loves prayer. Jesus listens to prayer. Jesus links people in prayer. அவர் ஜெபத்தை நேசிக்கிறார், அவர் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார், அவர் ஜெபத்திலே தம்முடைய பிள்ளைகளை அவர் இணைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும்படி அவசியப்படுகிற ஐக்கியம் உண்டாக ஜெபமே அல்லாமல் வேறு எதுவும் பலமாக கிரியை செய்யவே முடியாது.
நாம் எந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கலாம், எதை வேணால் நம்ம செய்யலாம். பட் there is nothing so powerful to bring together people as powerful as prayer. Prayer should never be an introduction. Prayer should never be a conclusion. Prayer should be the main agenda. ஜெபம் என்பது ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் பயன்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. ஜெபமே நம்முடைய அஜெண்டாவாக இருக்கணும். அப்படி ஊழியர்களுக்குள்ளே அது இருக்குமானால் நிச்சயமாகவே நான் சொல்லுவேன், அந்த ஐக்கியத்தை பாதாளத்தின் வாசல்கள் கூட மேற்கொள்ளவே முடியாது. எந்த சக்தியும் அதை உடைக்கவே முடியாது. அது அவ்வளோ வல்லமை உள்ளது. ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இதில் அவ்வளோ பழக்கம் இல்லை, பட் திஸ் இஸ் வாட் த ஹோலி ஸ்பிரிட் டெல்ட் வித் மீ. இன்றைக்கு காலையில் நான் படுக்கைக்கு போகும்போது 2:30 in the morning ஆக்சுவலி. அவ்வளோ நேரம் நான் உட்காந்து இந்த வசனத்துக்காக தேவ சமூகத்தில் போராடி தான் நான் பெற்றேன். ஆண்டவர் என்னோடு பேசின சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கமாக இல்லை, கர்த்தருடைய இருதயத்தில் கொடுத்த பாரத்தை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவன் ஐக்கியத்தை உண்டாக்கி ஆண்டவர் ஒரு மனதெல்லாம் உண்டாக்குனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஐக்கியங்களை ஆண்டவர் ரொம்ப அருமையாக உருவாக்கி இருக்கிறாரு. அதாவது இந்த ஜெபத்திற்காய் கூடி வந்தவர்களை பார்த்தீங்கன்னா it did not cross 120 people. அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டு அவர் ஜெபிக்கிறதுக்கு தேடினது யாருன்னா 12 பேர் கூட கிடையாது, 3 பேரை மாத்திரம் கூட்டு போனார். பேதுருவையும் செபதேயுனுடைய 2 குமாரர்களையும் தனியாக கூட்டு போய் தன்னோடு விழித்திருக்கும்படி ஜெபிக்கும்படி அவர் சேர்த்து கொண்டு போனதை பார்க்கிறோம். In other words, when you talk about prayer, it doesn't have to be extensive, it doesn't have to be expensive in order to be effective. ஜெபம் வல்லமை உள்ளதாக இருப்பதற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக சேர வேண்டியதும் இல்லை, அதிகமாக நாம் செலவழித்து திட்டமிட வேண்டியதும் அவசியம் இல்லை. நாம் அநேக வேளையில் இந்த சோதனைகளில் மாட்டிடுவோம். when I say we all have to gather in prayer, நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஐடியா நமக்குள்ளே வந்துடும். ஹவு மெனி பீப்புள் கேன் ஐ கேதர், எத்தனை தௌசண்ட்ஸை நான் கேதர் பண்ணலாம், எவ்வளோ பேர் நம்ம ஆயிரமா அப்படியே ஒன்றா சேரலாம், ஒரு ஸ்டேடியமை ஃபில் பண்ணலாம். இப்படி தான் நம்ம மைண்டு வேலை செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம இரவு பகலாக வேலை செய்வோம். அதான் நம்ம ஜபிக்க போகிறது 2 மணி நேரமாக இருந்தாலும் அதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு 20 மணி நேரம், 20 நாள், 20 மாதம் திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருப்போம். அநேக வேளை நம்ம நாகமானை போல தான். அதாவது சின்ன காரியத்தை செய்ய சொன்னால் நம்ம செய்ய மாட்டோம், பெரிய காரியங்களாக தான் செய்யணும். யூ வாண்ட் டு ஹேவ் அ பிக் பிளாஸ்ட். see, அது நம்ம ரொம்ப so many time we like that. You see, that is where we think we are so good at. ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு தோட்டத்துக்குள்ளே என்னோட 1 மணி நேரம் விழிச்சிருங்கப்பா, சோதனையை மேற்கொண்டுருவீங்கன்னாரு இல்லை. ஜஸ்ட் 1 hour என்னோட நீங்கள் விழிச்சிருங்க, சோதனைக்குட்படாதபடி நீங்கள் 1 மணி நேரம் என்னோட விழிச்சிருங்கன்னாரு. அதுக்கு they were not ready. They were not ready. அன்பானவர்களே, the easiest and the most effective way to organize a fellowship is just to gather for prayer. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிபர்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் ஏரியாவில், உங்கள் பிராந்தியத்தில் நீங்கள் ஒரு 4 பாஸ்டர்ஸ் ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேர் கூடி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்களேன். எந்த பிரசங்கமும் வேணாம், எந்த ஆராதனையும் வேணாம், எந்த இன்ட்ரடக்ஷன் வேணாம், கன்க்ளூஷன் வேணாம், எம்சி வேணாம், எதுவுமே வேணாம். we just gather together for prayer. அப்படி சின்ன சின்ன கிளஸ்டர்ஸாக நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், அதோட வலிமை மிக பயங்கரமானது. அந்த மேல் வீட்டறையில் வெறும் 120 பேர் தான் கூடியிருந்தாங்க. எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாம் கூடி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதோட விளைவு என்னென்னா, ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு உலகம் முழுவதும் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அது ஒரு அடித்தளமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் என்று சொல்லப்படுகிற டீச்சர்ஸ் சேர்ந்து அவங்க தொடர் ஜபத்தில் அவங்க இணையணும்னு சொல்லி திட்டம் போட்டதனுடைய விளைவு
இவ்வளோ பெரிய ஊழியத்திற்கு அது அஸ்திபாரமாக மாறினது. பெரிய இடம் வாடகை எடுக்க வேண்டியதில்லை, பெரிய செலவு பண்ண வேண்டியதில்லை, பெரிய ஆயத்தங்கள் செய்ய வேண்டியதில்லை. இருதயத்தை மாத்திரம் ஆயத்தப்படுத்தி ஒரு 3 பேர் 4 பேர் 10 பேர் அந்தந்த பிராந்தியங்களில் உங்களுடைய ஆவியில் ஒத்து போகிறவங்களோட நீங்கள் வேறு எதையும் டிஸ்கஸ் பண்ண வேணாம், எதையும் பேச வேணாம், கூடி ஜெபித்தால் போதும். கர்த்தர் மகிமையை விளங்க பண்ணுவார். கர்த்தர் மகிமை விளங்க பண்ணுவார். See, I'll also show you what is useless in the Bible. Useless அப்படின்னு சொல்கிறதுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. Just as a warning I want to give you. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசித்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1:6 முதல் 7, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. Some individuals have wandered away from these things into empty arguments and useless discussions, wanting to be teachers of the law of Moses, even though they do not understand the terms they use or the subjects about making such confident declarations ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்ம கூடி வரும்போது the best way to be effective is to avoid every kind of empty arguments and useless discussions. எல்லாவற்றுக்கும் நாம் அஜெண்டா கொடுக்காம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் ரொம்ப வல்லமை உள்ள பிரயோஜனம் உள்ள ஜெபத்திற்கு நாம் இடத்தை கொடுப்போமானால் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த தேசம் அசைக்கப்படும். இந்த தேசம் அசைக்கப்படும். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் வாலிபர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கேதர் இன்டு ஸ்மால் கிளஸ்டர்ஸ். இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஃபைண்ட் யுவர் கிளஸ்டர். ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளவோ நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துரு. வீட்டை விட்டே வெளியே போக வேண்டியதில்லை. ஆரம்பத்திலே பாஸ்டர்ஸ் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் எவ்வளோ நம்ம டெக்னாலஜியை கொடுத்துருக்கிறாரு. வீட்டை விட்டே வெளியே போக வேண்டியதில்லை. இதே போல் உங்களுடைய ஆவியோடு இணைகிற ஒரு 4 பேர் 3 பேர் ஏன் 2 பேர் நம்ம ஐக்கியப்பட்டு அவ்வப்பொழுது காலையோ மாலையோ எந்த நேரம் நமக்கு முடியுமோ கூடி 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 வேறு எதையும் பேசாமல், யாரை பற்றியும் பேசாமல், எதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல், ஆர்கியூ பண்ணாமல், நம்ம இவங்க சரியா அவங்க சரியா, அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க அப்படி செய்கிறாங்க, இதை பற்றியே நம்ம டிஸ்கஸே பண்ணாமல் நம்ம ஃபோன் பண்ணி டெலிகான்ஃபரன்சிங் மூலமாகவோ, ஜூம் மூலமாகவோ, கூகுள் மீட் மூலமாகவோ, வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமாகவோ இணைஞ்சு போதகர்கள் ஒரு 1 hour, nothing else but leaving space for the Holy Spirit to guide us. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்தாவியானுடைய சமூகத்தை தேடி ஊழியர்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கிடுங்களேன், நம்முடைய பட்டணமே மாறும், நம்முடைய தேசம் மாறும், நம்முடைய மாநிலம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? நிச்சயமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இட் டசன்ட் காஸ்ட் எனிதிங். அதுக்கு எந்த செலவும் ஆகாது. அதுக்கு ரொம்ப பிளானிங்லாம் தேவையில்லை. ரொம்ப பாயிண்ட்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஆரம்பித்தா போதும், பரிசுத்தம் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். எதற்காக ஜெபிக்கணும்? ஃபாதர் பெக்மேன்ஸ் பாடுவாங்க பாருங்கள், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அவர் அப்படியே நடத்திட்டு போயிடுவார் நம்மளை. நம்ம ஒன்று கூடி நம்ம ஜெபிக்க வந்துட்டா போதும், டோட்டல் கண்ட்ரோல் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். பிரசங்கம் கூட ஆயத்தம் பண்ண வேண்டியதே இல்லை. Just have to gather together and just pray. Just start the prayer. Just start the prayer. Find the time to pray. கர்த்தர் நமக்காக நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற மகத்துவமான செய்கைகளை செய்வதற்கு thought number 1, remain together. Don't disperse. Remain together. ஒன்றா இருங்க. எருசலேமில் இருங்க. எப்படி ஒன்றா இருப்பது? ஒன்றாக இருந்து என்ன செய்வது பாஸ்டர்? என்ன ஆக்டிவிட்டிலாம் செய்யணும்? ஜெபத்தில் தரித்திருந்தா போதும். தட் இஸ் த ஒன்லி ஆக்டிவிட்டி, தட் இஸ் த நீடட் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி அதுதான் நம்ம ஐக்கியங்கள்லையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, நமக்கு ஜெபத்துக்கு தான் நேரம் இல்லாமல் போயிடுது. சின்ன சின்ன குழுக்களாக இன்றைக்குள்ள அந்த கூடி வர பின்பாக நீங்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கணும் ஆண்டவரே, அங்கும் இங்கும் இருந்து நம்ம ஜெபிக்க கூடிட்டோம்னா கர்த்தர் தம்முடைய அக்கினியை நம்ம மேலே ஊற்றுவார். ஆமென்.
நம்பர் 2, கர்த்தர் என்னோடு பேசின 2வது காரியம், திரும்ப அதே வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 4 and 5. 5ஆம் வசனம் தமிழில், இங்கிலீஷில் 4வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். First I said, remain together, don't disperse. 2வது முக்கியமான காரியம், rest in my presence, don't do anything. வெரி சிம்பிள். எருசலேமில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா காத்துருங்க. எதற்காக காத்துருங்கன்னா, வாக்கு தத்தம் நிறைவேற காத்துருங்க. வாக்கு தத்தம் நிறைவேற காத்துருங்க. நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேணாம், காத்திருந்தால் போதும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய வார்னிங் இங்கே இருக்குது. தயவுசெய்து கவனிங்க, இங்கே ஒரு பெரிய வார்னிங் நமக்கு இருக்குது. ஆண்டவர் சொன்னது என்ன? எருசலேமில் போய் என்ன பண்ணுப்பா? காத்திரு. அவங்க செய்தது என்ன? ஆரம்பம் ஜபந்தான். இதுக்கு முந்தின பகுதி படிச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் சீஷர்கள் இயேசுவின் தாயாரோடு கூடி ஜபத்தில் தரித்திருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு பாருங்க நடுவில். there's an unnecessary diversion. அது எங்கே படிக்கிறோன்னா, you can read it from verse 20 onwards. பேதுரு என்ன செய்கிறான்னா, நடுவில் எழும்பி நின்று ஏற்கனவே இறந்து போன அப்போஸ்தலனாகிய யூதாசை பற்றி அவன் பேச ஆரம்பித்து, அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவனுடைய கண்காணிப்பை வேறு ஒருவன் பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறது. எது? சங்கீதத்தில் எழுதியிருக்கான். அப்படி எழுதியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு நடுவில் இருந்து ஒரு ஆளை நம்ம தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு காரியத்தை முன்மொழிகிறார். இவர் என்ன சொல்லுகிறார்னா, 21ஆம் வசனத்திலிருந்து அதை வாசிக்கலாம். முதலாவது அவர் சொல்லுகிறாரு, அவங்க ஆதி முதற்கொண்டு அப்போஸ்தலர்களோடு இருந்திருக்கணுமா. சரிங்களா? 2வது இயேசுவோடு ஊழியம் செஞ்சுருக்கணுமா. 3வது இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர் கண்ணால் பார்த்துருக்கணுமா. இது 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு ஆளை நம்ம இப்போமே தெரிந்தெடுத்து நம்ம அந்த 11+1 நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, இந்த வேலையை இயேசு செய்ய சொன்னாரா? இயேசு உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் அவர்களோடு இருந்து உபதேசம் பண்ணார். எப்பயாவது ஒரு முறை, எப்பா நான் போனதுக்கு அப்புறமா ஒரு ஆளை நீங்கள் ஃபில் பண்ணுங்க, ஒருத்தன் குறைஞ்சிருக்கான், அதை பற்றி பேசினாரா? ஒரு வார்த்தை பேசல. அல்லது இயேசு 40 நாளாக இந்த உலகத்தில் இல்லாத போது செய்ய முடியாததை பேதுருட்ட செய்ய சொன்னாரா? இல்லை. When Jesus said, wait for the promise, Peter was working for a position. Did you get what I said? இயேசு வாக்கு தத்தத்துக்காக காத்திருங்கன்னு சொல்லும்போது, ஒரு பதவியை, ஒரு பட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, நியமிப்பதற்காக பேதுரு வேலை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இயேசு தம்முடைய அப்போஸ்தலனாய் மாற்றுவதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. 12 அப்போஸ்தலர்களையும் இயேசு நேரடியாக அவங்க இருக்கிற இடங்களிலே போய் சந்தித்து தான் அவங்களை தெரிந்தெடுத்தார். மத்தேயுவை நேரடியாக போகிறாரு, என்னை பின்பற்றிவான்னு சொல்கிறாரு. பேதுரு போன்றவர்களை மீன் பிடித்து கொண்டிருந்தவங்கள நேரடியாக போய் என்னை பின்பற்றி வாங்க அப்படின்றாரு. யாரையும் ஆண்டவர் இன்னொருவரை வைத்து தெரிந்தெடுக்கவே இல்லை. ஆனால் யூ see where is the digression here? எல்லாம் தரித்திருங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு இவராக சில சட்டத்திட்டங்களை எல்லாம் நியமிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி அதுக்கு நடுவில் சீட்டு போட சொல்கிறாங்க. அப்போ God is left with no options, right? 2 சீட்டு போட்டு 1 எடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பேர் தான் வரதான் போகுது. அப்போ கடைசியாக மத்தியாஸ் அப்படின்றவனுடைய பேர் வருது. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த 11 பேரோடு அவங்க சேர்த்து கொண்டாங்க. அந்த வார்த்தைகளை படிச்சிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். verse 23 வாசித்தீங்கன்னா, they nominated. 24 then they prayed. 26ஆம் வசனத்தில் they cast lots.
கடைசியில் முடியும் போது he was added, சேர்த்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் சேர்த்து கொண்டாருன்னு போடல, கர்த்தர் சேர்த்து கொள்ளலை, இவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மத்தியாசை பற்றி நீங்கள் பின்னால் நீங்கள் எங்கேயுமே வாசிக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணார், என்ன செஞ்சார், அவர் ஊழியம் என்ன, எதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்களானா 15ஆம் வசனத்தில் இயேசு அனனியாவிட்ட தரிசனமாகி பேசுகிறாரு. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கவனிச்சிங்களா அங்கே டிஃப்ரென்ஸ்? முதல்ல சொல்றது பேதுரு தெரிந்து கொண்டாராம், இவங்க சீட்டு போட்டாங்க, இவங்க சேர்த்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் அதில் இருந்த மாதிரி நீங்கள் வாசிக்கவே முடியாது. ஆனால் யூதாஸ் இழந்து போன ஊழியத்தை ஆண்டவர் எப்படி நிரப்பினார்னா பேதுருவை கொண்டெல்லாம் நிரப்பல. பவுல் சவுலாக இயேசுவுக்கு விரோதமாக இருந்தபோதே எப்படி மற்ற அப்போஸ்தலர்களை அவங்க இருந்த இடத்துல போய் நேரடியாக பேர் சொல்லி கூப்பிட்டு அழைத்தாரோ அதே போல பவுலை தமஸ்குவுக்கு போகும் வழியிலே சடுதி ஒளியிலே அவனை சந்தித்து அவனை பெயர் சொல்லி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவனுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டான் தேவனாலே. முடிவு என்னன்னா, he was so powerful. The thought I want to bring here is this. See, our purpose must never get distracted. Very important. அது எஸ்பிசியாக இருக்கலாம், அது எந்த ஐக்கியமாக இருக்கலாம், பர்பஸை நீங்கள் இழந்துடவே கூடாது. இட் இஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் சிட்டிங் வேர், யார் எங்கே உட்காந்துருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. அந்த செபதேயுவினுடைய தாயாரை போல வலது பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா அது முக்கியம் இல்லை. See, so many fellowships, I'm not just talking about pastors fellowships. நீங்கள் விசுவாசிகள் நடுவில் இருக்க ஃபெலோஷிப் கூட பாருங்கள், ஆரம்பத்தில் ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைக்ரெஸ் ஆகி பீப்புள் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் பொசிஷன்ஸ். யாருக்கு எந்த சீட்டு, யாருக்கு எந்த பட்டம், யாருக்கு என்ன இடம். சில பேர் இருப்பாங்க, எனக்கு அந்த இடம் கிடைக்காததுனால அதில் நான் எந்த ரோலும் ப்ளே பண்ண மாட்டேன். டியர் பாஸ்டர்ஸ், டியர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், மிகுந்த பாரத்தோடு நான் சொல்கிறேன், நம்முடைய தேசத்தில் அநேக ஐக்கியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அநேக ஐக்கியங்கள் இன்றைக்கி பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் மாதிரி மாறிடுச்சு. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், இன்னொரு கூட்டம் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். டோன்ட் கெட் டைக்ரெஸ்ட் அலாங் த வே. ஆண்டவர் நமக்கு பொசிஷன்ஸுக்காக கர்த்தர் நம்மை அழைக்கலை. He wanted us to wait for his promise. அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் காத்திருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. Don't make SPC an idol, okay? See, we are not here to build SPC. I know the leaders, I know their hearts. எஸ்பிசியை பில்ட் பண்ணுறது சாதனை இல்லை. எஸ்பிசியை நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்ம இன்னொரு பாபேல் கோபுரத்தை தான் கட்ட போகிறோம். God is not going to be pleased when you build SPC. God wants to use SPC to lift up Jesus. இயேசுவை உயர்த்துவதற்காக தான் எஸ்பிசியை தவிர வேறு எதற்கும் இல்லை. Please don't misunderstand me. Whether it is SPC or any PC, it doesn't matter. கர்த்தருடைய ஊழியம் இந்த எஸ்பிசிக்கு முன்னாலேயும் இருந்துச்சு, கர்த்தருடைய ஊழியம் எஸ்பிசிக்கு அப்புறமாவும் நடந்துகிட்டு தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் our focus. So please don't run after any positions. Please don't run after what is my role, my position, my hierarchy. ஏன் இடம் என்ன, எனக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க,
இது இல்லைங்க. அந்த வேலையை செய்கிறது கர்த்தர். ஒருவனை உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் கர்த்தர். ஆமென். அவர் தான் அதை செய்கிறாரு. அந்த வேலையை நம்ம எடுக்கவே கூடாது. இந்த பேதுருடைய வாழ்க்கை, தேவன் சொல்லாத காரியத்தை அவன் செய்தான். சொல்லாத காரியம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. யூதாஸுக்காக இன்னொரு ஆளை நீ நியமிப்பான்னு சொன்னாரா? சொல்லலை. அது அவனுடைய வேலையே கிடையாது. தெரிந்து கொள்ளுகிற வேலை கர்த்தருடைய வேலை. அழைக்கிறவர் கர்த்தர், நியமிக்கிறவர் கர்த்தர், பயன்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த வார்னிங்கை நான் எல்லா யங் பாஸ்டர்ஸ் ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன். நிறைய ஃபெலோஷிப்ஸை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இந்த ஆபத்து இந்த எஸ்பிசி யூத் விங்க்கு வரவே கூடாது, வரவே கூடாது. ரொம்ப வேதனையோடு சொன்னேன். நான் யாரையும் புண்படுத்த சொல்லலை. பட் சம்டைம் such fellowships actually wound a lot of people. சில வேளையில் சில ஃபெலோஷிப்ஸ்னாலேயே ஒன்றா ஐக்கியமாக இருந்தவங்க கூட ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய ஐக்கியங்களை நான் பார்க்குறேன். அதை எங்கள் பட்டணத்தில் நான் பார்க்குறேன், எங்கள் பிராந்தியத்தில் நான் பார்க்குறேன். ஒரு ஐக்கியமாக கூடுறாங்க, திடீர்னு அதில் 2, 3, 4 ஸ்பிளிட் ஆகி போட்டிக்கு ஒருத்தரோட ஒருத்தர், யார் தலைவர், யார் இந்த இடத்த நிரப்ப போகிறா. நான் சொல்லுவேன், ப்ளீஸ் டோன்ட் கெட் டைக்ரெஸ் ஃப்ரம் யோர் பர்பஸ். பிசாசானவன் நிறைய வழியில் தேவனுடைய கிரியைகளை வழியிலேயே தடம் புரள வைப்பதற்கு இந்த மாதிரி அற்பமான காரியங்களை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதை பர்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். இது நம்முடைய தேவையும் இல்லை, இது நம்முடைய வேலையும் கிடையாது. கர்த்தருடைய சித்தம் நம்மத்தில் நிறைவேற வேண்டுமா? ஜபத்தில் நம்ம ஐக்கியப்படுவோம், அது போதும். அதை விட பெரிய ஐக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. அநேகர் சில வழியில் வருவாங்க, சில பேர் நடுவில் வருவாங்க. அவங்களுடைய மாம்ச பிரகாரமான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் வைத்துக்கொண்டு நடுவில் அவங்க புதிய திட்டங்களை கொடுப்பாங்க. நீங்கள் எச்சரிப்பாக இருக்கணும். வேண்டாம்ப்பா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம்ப்பா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். யாரையும் நம்ம உயர்த்த வேணாம், யாரையும் தாழ்த்த வேணாம், யாரையும் மேன்மைப்படுத்தவும் வேணாம், யாரையும் நம்ம புறக்கணிக்கவும் வேணாம். நம்ம உயர்த்த வேண்டியது இயேசுவை மாத்திரம். தயவுசெய்து நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க. இந்த ஐக்கியத்தில் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசி பொன்னாடை போத்துறது, மாலை போடுறது, கிரீடம் வைக்கிறது, இந்த கல்ச்சரை தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. We are just becoming another political entity by doing this. Nobody is great among us. வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் அவன் ஊழியக்காரனாக இருக்கணும், சேவகனாக இருக்கணும், அவ்வளோதான். நாங்கள் சிறுகவும் அவர் பெருகணும். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. நான் நிறைய ஐக்கியங்களை பார்க்குறேன், இது இப்படி பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப வேதனை அதெல்லாம் பார்க்கும்போது. அவர்களை ஒருவரை ஒருவர் புகழ்ந்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி பாராட்டி வேண்டாங்க. இது ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம். இது நம்ம எதற்காக கூடுறோம்? ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தணும்ப்பா, உம்முடைய முகத்தை நாங்கள் தேடணும்ப்பா, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா, உம்முடைய வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்படணும்ப்பா, எங்கள் தேசம் அசைக்கப்படணும்ப்பா. We don't want celebrities among us. எங்கள் நடுவில் எங்களுக்கு VIPs தேவையில்லை. Enough of all those VIP cultures seeping into Pentecostal circles. Enough of that. பதவிகளையும் பட்டங்களுக்காக போட்டி, பொறாமை, ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து நின்று பேசிக்கொண்டு காசிப், இதெல்லாம் தூக்கி போடுவோம். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்குள்ள எதற்கு இந்த போட்டி, பொறாமை, எதற்கு இந்த பிரிவினை? இது அர்த்தமற்றது. இது ஆண்டவரே, எங்களை எதற்கு போய் உட்கார சொன்னீர் எருசலேம்ல? வாக்கு தத்தம் நிறைவேறதுக்காக காத்துருங்கப்பா. வாக்குவாதம் பண்றதுக்கு இல்லை, வாக்கு தத்தம் நிறைவேற காத்துருங்கப்பா. நீங்க பதவிகளை நிரப்புறதுக்கு இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்க கூடி வாங்கப்பா. எதுக்கு? உம்முடைய முகத்தை தேடணும்ப்பா, எங்க தேசம் காக்கப்படணும்ப்பா. அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு மீட்டிங்ஸ், நம்முடைய ஒவ்வொரு கூடி வரவுகள், நம்முடைய ஒவ்வொரு டிஸ்கஷன் இந்த பாரத்தையும் இந்த நோக்கத்தையும் பின்னணியில் வைத்து முன்னேறட்டும். பிரியமானவர்களே, முன்னேறட்டும். See, there are so many good things that we should follow in the way of some of very, very godly leaders.
நமக்கு முன்னால் போன அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் விட்டு சென்ற அநேக நல்ல உதாரணங்களை நிச்சயமாய் அடுத்த தலைமுறையினாகிய நாம் ரொம்ப ரிலீஜியஸாக பின்பற்றணும். அதே நேரத்தில் சிலர் நமக்கு முன்பாக காண்பித்த கெட்ட முன்மாதிரிகளில் நாம் எச்சரிப்படைந்து அவைகளை விட்டு நாம் விலகி இருக்கணும். அவைகளால் ஆவிக்குரிய விதமாய் ஆரம்பித்த அநேகர் மாம்சத்தில் இறங்கிட்டாங்க. அநேக ஐக்கியங்கள் தடம் புரண்டு போயிடுச்சு. எவ்வளோ வேதனை தெரியுமா? நான் பேசி கொண்டிருக்கும் போதே அநேகர் நீங்கள் உணர்வீங்க. அதை எவ்வளோ அருமையாக ஆரம்பித்தோம், எவ்வளோ அருமையாக போயிட்டு இருந்துச்சு, இதை உள்ளே கொண்டு வந்தோம், அவ்வளோதான், இட் வாஸ் கான். அப்படியே உடஞ்சி நொறுங்கி சுக்குநூறாக போச்சு. எஸ்பிசி எஸ்பெஷலி யூத் விங் வாலிபர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஐ நோ வாட் ஐம் ஸ்பீக்கிங் இஸ் த ஹார்ட் ஆஃப் த லீடர்ஸ் ஹூ ஆர் கேரிங் திஸ் மேண்டில் ஃபார்வர்ட். I know their heart. We gather together to fulfill this purpose, to lift up Jesus. Let that be the only agenda. Let that be the only agenda, the only purpose. Let everything else take a back seat. பிந்தின நாட்களில் பாருங்க, இந்த தவறை செய்த இதே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த தவறை உணர்ந்து தான் பிந்தின நாட்களில் அவன் சொல்லுவான், இந்த பந்தி விசாரணை வேலை கூட எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் ஜபத்திலேயும் வேத வாசிப்பிலேயும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதுலேயும் நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்துகிறோம், அதை யார் வேணால் செய்யலாம், லெட் them do it. I don't want to get into that mess. We are here to gather together to lift up Jesus. Never lose that purpose. அதனால தான் ஆண்டவர் அதை ஆலோசனையாக சொல்லலை, கட்டளையாக கொடுத்தார். He commanded them. He commanded them. எருசலேமில் தரித்திருங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அன்பானவர்களே, நான் அன்பாக சொல்கிறேன், நிறைய ஆக்டிவிட்டி கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எஸ்பிசி மூலமாக கர்த்தர் ஏதாவது கொடுத்தா சந்தோஷம்தான், பட் டோன்ட் புட் யுவர் வெயிட்டேஜ் ஆன் தேட். இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், ஸ்பெண்ட் ஆல் யுவர் டைம், எனர்ஜி and all your resources to gather together in clusters of prayer, and you will see great changes happening. இருதயங்கள் ஒருமுகப்படுறதும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படுறதும் கர்த்தருடைய வல்லமை நமத்திலே பிரவாகித்து ஓடுகிறதையும் நாம் அனுபவிப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், முதலாவது சொன்னேன், தேவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முதலாவது ரிமைன் டுகெதர், டோன்ட் டிஸ்பர்ஸ். ஒன்றாக கூடியிருங்க, கலைஞ்சு போயிடாதீங்க. ரெண்டாவது, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ரெஸ்ட், ரெஸ்ட், அமர்ந்திருங்க. டோன்ட் டூ எனிதிங், டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் ரெஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேர்ட் ஒன், அதே அப்போஸ்தலர் 1 தமிழிலே 4ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 5ஆம் வசனம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Remain together, rest in the Lord. Number 3, receive the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் ஜலத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனா சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீங்க. In other words, what positions will not do, what talents will not do, the Holy Spirit will do. வல்லமைகளோ அதிகாரங்களோ தாளந்துகளோ திறமைகளோ செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானவரால் செய்து முடிக்க முடியும். அவருடைய வல்லமை அதை செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு இந்த நடுவில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் இந்த ரேஸில் நடுவில் இருக்கிற இந்த இன்டர்மீடியட் ஜெனரேஷன் தான் நம்முடைய ஜெனரேஷன் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் கால் மை செல்ஃப் as ஜெனரேஷன் நெக்ஸ்ட், ஐ கால் மை செல்ஃப் as a generation in between.
முந்தின தலைமுறையிட்டேருந்து பேட்டனை வாங்கி பொறுமையோடு ஓடி அடுத்த தலைமுறை பின்னாடி வேகமாக வந்துருச்சு நம்ம பின்னாடி. இங்கே இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க have already become teenagers, some have already entered college, they're ready to take up the mantle and come into the ministry. அடுத்த லெவலுக்கு நம்ம லீடர்ஸை ரைஸ் பண்ணுற லெவலுக்கு கற்று நம்ம இன்டர்மீடியட்டாக கொண்டு வந்துட்டாரு. அங்கேருந்து அந்த மேண்டில் வாங்கி அடுத்த ஜென்ரேஷன் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா not by might, not by power, but by his spirit. பரிசுத்தாவியின் வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். இன்னைக்கு சபைகளில் எல்லாமே இருக்கு, but the only thing that is lacking is the anointing of the Holy Spirit. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் பிள்ளைங்க நல்ல பாட தெரிஞ்சிருக்கு, வாசிக்க தெரிஞ்சிருக்கு, டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக இருக்கிறாங்க, அவங்க நல்ல பேக்கிங்கோட வளர்கிறாங்க, சபையில் அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது, மாடர்னாக திங்ஸை நடத்துகிறாங்க, கான்டெம்பரரியாக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. அநேக பெற்றோர் அவங்க பட்ட கஷ்டங்களை இன்றைக்குள்ள சந்ததி படலை. எங்கள் டேடி அவங்க சாட்சியில் சொன்னாங்க, நான் பசியில் இருந்தேன், பட்னியில் இருந்தேன், ஒருவேளை ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய பிள்ளையாக பிறந்த நான் ஒருவேளை கூட நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டது இல்லை. அந்த அனுபவம் எனக்கு இல்லை. The biggest challenge for me as I grew up was not for food and water. It was not for comforts. ஆண்டவருடைய தயவு பெரிய கிருபையினால் எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நானும் ருசிக்கிறதுக்கு அனுபவிக்கிற கர்த்தர் கிருபை அந்த குடும்பத்தில் பிறக்க பண்ணினார். What God is looking for me as the next generation என்னன்னு சொன்னால், என்னுடைய அப்பாவை வழிநடத்தின அதே பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தேவை. அது எனக்கு இல்லாமல் என்ன பேச்சு திறமை, என்ன பாட்டு திறமை, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் திறமை, என்ன டெக்னிக்கல் திறமை எது இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. இன்றைக்கு எத்தனை இளம் ஊழியர்கள் சொல்ல முடியும், பாஸ்டர் ஐ எம் ஃபில் வித் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவினால் நான் நிறைஞ்சிருக்கேன் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் பாஸ்டர். Every day I have the experience of speaking with God and connecting with God and experiencing His anointing in my personal life. எத்தனை பேர் இருக்கோம்? துக்கத்தோடு நான் சொல்கிறேங்க, ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். Many pastors' kids have become great performers on stage without a personal anointing of the Holy Spirit. அநேகர் இளம் தலைமுறையினர் நல்ல பெர்ஃபார்மர்ஸாக ஸ்டேஜில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து நடத்துறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருக்கிறாங்க, பயங்கர வைஸாக இருக்கிறாங்க, பெற்றோரை விட ரொம்ப ஞானமாக பேசுகிறாங்க. நம்ம பெற்றோர் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பைபிள்னால் என்னன்னே தெரியாது, ஒரு வார்த்தையோட வாசிக்க தெரியாது, அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் நமக்கு இங்கிலீஷ்லேருந்து, க்ரீக்லேருந்து, ஹீப்ரூலேருந்து எல்லாமே நமக்கு தெரியுது. பட் என்ன பிரச்சனைனா, அவங்க பேசும்போது ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்ம பேசும்போது ரட்சிக்கப்படலை. அவங்க சாதாரண தமிழில் பேசி ஒரு ஆராதனை முடிக்கும் போது ஞானஸ்தானம் பெறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக கை தூக்குங்கன்னா 30 பேர் கை தூக்குனாங்க. இன்றைக்கு நம்ம பிரசங்கங்கள் அநேகவற்றை கேட்டு ஜனங்கள் கை தட்டுறாங்க. கையை தட்டணுமா, கையை தூக்கணுமா? நம்மை உற்சாகப்படுத்தணுமா, அவங்க உணர்வடையணுமா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எதில் சந்தோஷமாயிடுறோம்னா, எத்தனை வியூஸ் எனக்கு யூடியூப்பில் கிடச்சிது, எத்தனை லைக்ஸ் எனக்கு ஃபேஸ்புக்கில் கிடச்சிது. we are very satisfied with that. இதை போல ஒரு துர்பாக்கியமான சந்ததி வேற ஒன்றும் இல்லை. we think our success is based on likes in Facebook, followers on Facebook. you know what, நம்மை விட உலகத்தில் இருக்கிற நாடக கலைஞர்கள் அநேகர், சினிமா கலைஞர் அநேகர் நம்மை விட அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதிகமான லைக்ஸ் போடுறாங்க. அந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பற்றி என்ன சொல்லணும் தெரியுமா? பாஸ்டர் ஐ லைக் யுவர் மெசேஜ்னு சொல்லக்கூடாது, பாஸ்டர் ஐ எம் யுவர் ஃபாலோவர்னு சொல்லக்கூடாது. தே ஷுட் சே, உங்கள் வார்த்தையை கேட்டேன் பாஸ்டர், ஐ பிகேம் அ ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ், நாட் யுவர் ஃபாலோவர். உங்கள் வார்த்தையை கேட்கும்போது என் உள்ளத்துக்குள்ள அக்கினி மூண்டது பாஸ்டர்.
அப்படி இருந்துச்சு பாஸ்டர். அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உணர்வடைஞ்சேன் பாஸ்டர். அப்போஸ்தலரே, ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கதறிக்கிட்டு வர்ற ஒரு கூட்டம் நமக்கு தேவை. சும்மா இமோஷனல் ஃப்ரெண்ட்ஸியை காட்டுறது இல்லை, சும்மா கத்திக்கிட்டு இங்கே அங்கேயும் குதிக்கிறது இல்லை, பெர்ஃபார்மர்ஸாக இல்லை. People who carry the power of the Holy Spirit in their ministry. That is what the church wants today. That is what the church wants today. ரொம்ப துக்கம் என்ன தெரியுமாப்பா? ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா? வேதனையோட நான் சொல்கிறேன். இன்னைக்கு அநேக இளம் தலைமுறை எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஹவ் ஆர் மை லுக்ஸ், ஹவ் இஸ் மை ஹேர் டூ, ஹவ் இஸ் மை வாய்ஸ், ஹவ் இஸ் மை சவுண்ட் சிஸ்டம், ஹவ் இஸ் மை மியூசிக் சிஸ்டம், ஹவ் இஸ் மை சிங்கிங். இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர there is no fruit in that ministry. There is no fruit. When will you get that fruit? Look at these people. இந்த ஜனங்களை கொஞ்சம் பாருங்க. இவர்கள் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். இயேசுவினால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள் தான். 3.5 வருஷம் இயேசுவினிடத்தில் பாடம் படித்து அவரிடத்தில் போதகம் பெற்ற 11 பேர். இது போதாதா? இந்த 11 பேரில் நம்ம யாராவது ஒருத்தர் இருந்தா, do you think you need anything else? நம்ம இதை வச்சே நம்ம சொல்லிடுவோம். நம்ம Jesus was my professor, Jesus was my teacher, அவர் தான் எனக்கு போதிச்சாருன்னு சொல்லி நம்ம அதை வச்சே நம்ம ரொம்ப பெரிய we'll build our credentials based on who was our teacher. இயேசுவின் அற்புதங்களை கண்ணால் நான் பார்த்தேன், நானும் கடல் மேல் நடந்தேன், பிசாசுகளை துரத்தினேன், இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருப்போம் சாதனைகளாக. ஆனால் இவ்வளவு பெற்ற சீஷர்கள்ட்ட தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட தம்மோடு கூட இருந்த நேரடியாக கண்ணால் பார்த்த சீஷர்களை பார்த்து ஏசு சொன்னாருங்க, பாருங்க என் கூட இருந்துட்டேன்னு சொல்லி தைரியமாக போயிடாதீங்க, நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு காசு இருக்குன்னு உடனே போயிடலாம்னு நினைக்காதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் you will be just another merchant traveling from city to city. நீங்கள் ஒரு வியாபாரி எப்படி ஒரு பட்டணத்திலேருந்து இன்னொரு பட்டணத்துக்கு, தேசத்துலேருந்து தேசத்துக்கு பயணம் பண்ணுற ஒரு மர்ச்சன்ட் போல தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களை நான் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு நான் உங்களை அழைக்கலப்பா. நீங்கள் எருசலேமில் இருந்தாலும் சரி, யூதேயாவுக்கு போனாலும் சரி, சமாரியாவுக்கு போனாலும் சரி, உலகத்தின் கடையாந்திரங்களுக்கு நீங்கள் போனால் கூட சரி, நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்கணும்னா, நான் செய்ததை பார்க்கலும் அதிகமாக நீங்கள் செய்யணும்னா, உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த வல்லமையினால் நீங்கள் தரிக்கிப்பிக்கப்படாமல், நீங்கள் எத்தனை உபதேசங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாலும், என்ன அற்புதங்களை கண்ணால் பார்த்துருந்தாலும், என்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்கள் கடந்த காலங்கள் இருந்தாலும், என்னென்ன உங்களுக்கு லெகசி இருந்தாலும், இட் ஹஸ் நோ கான்சிக்வென்ஸ். நோ கான்சிக்வென்ஸ். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, பீப்புள் லைக் மீ, என்னை போலவர்கள் இங்கே சில பேர் இருக்கிறோம். we are so privileged. I'm so thankful for giving us godly fathers. எங்களுக்கு ஆண்டவர் பக்தி உள்ள தேவ பயத்தோடு உத்தமமாக ஊழியம் செய்த தேவ மனிதர்களை பெற்றோராக பெற்றது எங்களுக்கு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். பட் அது மாத்திரம் எங்களுக்கு போதாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்கள் அப்பா பெரிய பாஸ்டர், ஸோ எங்கள் அப்பாவுக்கு பின்னால் நான் ஊழியத்துக்கு வந்ததுனால அதிகபட்சமாக நான் என்ன நான் இன்ஹெரிட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக என்ன இன்ஹெரிட் பண்ண முடியும்? நான் புதுசாக இடம் வாங்க வேண்டியதில்லை. அதிகபட்சமாக ஐ கேன் ஒன்லி சேஃப்கார்ட் த பிளேஸ், பட் தட் இஸ் நாட் இனஃப். இன்னைக்கு சில ஊழியங்களுடைய நிலைமை பரிதாபத்திற்கு போன காரணம் என்னன்னா, அப்பா அம்மா விட்ட ஊழியத்துக்கு அவங்க ஒன்னே ஒன்று தான் செய்கிறாங்க. they are a security guard maintaining the property. sad to say, they maintain the property. நிலங்களையும் சொத்துக்களையும் இடங்களையும் பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, அவர்கள் மூலமாக வல்லமையான ஊழியங்கள் நடக்கல, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படலை, ரட்சிக்கப்படலை. ஏன் தெரியுமா? அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மை பொசிஷன் ஆஸ் அ பாஸ்டர் சன்
as a successor is enough. இந்த பட்டத்தை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்க. I am so and so son. It is good for an introduction. அது ஒருத்தரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. நான் இங்கே பார்க்கும்போது and I see Pastor Vasant, I remember the days when his dad came to our church and ministered. Pastor Osborne, அவங்க டேடி எங்கள் மினிஸ்ட்ரியில் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசில் பார்த்து வந்தேன். பட் தட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் டு பாஸ்டர் வசந்த். இட்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன் டு பாஸ்டர் ஆஸ்பார்ன். பட் தட் இஸ் நாட் இனஃப் ஃபார் தெம். தட் இஸ் நாட் இனஃப் ஃபார் மீ. இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாஸ்டர் வசந்த் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் ஒரு தகப்பனை போல இருந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் தாமஸ் ராஜுடைய மகன். அது பெரிய பாக்கியம். பட் அது போதாது. அதிலிருந்து நாம் பில்ட் பண்ணி தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னா அதற்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். Remain together, rest in the Lord and receive the power of the Holy Spirit. என்னோட தயவுசெய்து கண்களை மூடுவீர்களா? Forget the place wherever you are. எங்க இருக்கிறீங்களோ கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க அதை. உங்களுடைய நிலை, உங்கள் பட்டம், உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய ஸ்கில்ஸு, உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸு, உங்களுடைய பாஸ்ட்டு, உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸு, உங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ், உங்களுக்கு இருக்கிற லைக்ஸு, உங்களுக்கு இருக்கிற வியூஸ், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் மறந்துடுங்க. ஜஸ்ட் forget about it. எங்கே இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கொஞ்சம் நேரம் மறந்துட்டு தயவு செய்து உங்கள் வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே, அந்த வல்லமையினால் என்னை நிரப்புங்க சுவாமி. அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. இந்த நேரம் தேவனுடைய மகிமை என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. I want to be dressed in the power of the Holy Spirit. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் வெளியே வர வேண்டும் சுவாமி. ஒரு லெகசியை வைத்துக்கொண்டு நான் ஓடுகிறது இல்லை. என் பெற்றோருடைய புகழில் பாடி அப்படியே அதிலேயே மிதந்து வருகிறவனாய் அல்ல. ஏதோ வசதிகளில், வாய்ப்புகளில், எனக்கு இருக்கிற எல்லா விதமான அட்வான்டேஜஸில் நான் முன்னால் போகிறவனாக அல்ல. இயேசுவே, உம்முடைய கரம் என் மேலே இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கட்டும். வாயை திறந்து just forget that you are a worship leader, forget that you are a pastor, forget that you are a youth leader, forget about everything else. Just open your heart before God. தேவனுக்கு முன்பாக இருதயத்தை திறந்து, இயேசுவே என்னுடைய பாத்திரத்தை நிரப்பப்பா, என் பாத்திரத்தை நிரப்பப்பா. எல்லா விதமான டைவர்ஷன்ஸ்லேருந்து என்னை விலக்கும் ஆண்டவரே. அநித்தியமான காரியங்களை பார்த்துக்கிட்டு மாயமான காரியங்களை பின்பற்றி கொண்டு ஆண்டவரே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவைகளை நான் பர்சியூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆண்டவரே நான் மன்னியும். இன்றைக்கு உடைய வல்லமையினால் நிரப்பும். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே wherever you are. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உங்களுடைய கூட யாராவது ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர், it may be your child, it can be your wife, your husband, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய கரத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய வல்லமையினால் எங்களை தரிப்பிக்க பண்ண ஐயா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பு ஆண்டவரே. உரபல ரப ஷந்தல ரபந்தல ரக ஷந்தல ரிபதல பக்கபல ர ஷந்தல ரியா ரிலி அந்தல ரக ஷந்தல ரியலந்தல ரபதுல பௌரியா. ஆண்டவரே, I don't want to be a performer, Lord. I don't want to be just a great personality, Lord. I want to be filled with the anointing of the Holy Spirit. உம்முடைய வல்லமையினால் நான் தரிப்பிக்கப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கு இருந்தோம், அந்த வல்லமை இல்லாவிட்டால் நானும் ஒரு வேற்று மனுஷனை போலதான் நான் இருப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, இன்றைக்கு அந்த வல்லமையினால் என்னை நிரப்பும். அந்த வல்லமையினால் என்னை நிரப்பும் இயேசுவே. அந்த வல்லமையினால் என்னை நிரப்பப்பா. மாமிச எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, வீணான காரியங்களை பேசிக்கொண்டு, வீணானவைகளை சிந்தித்துக்கொண்டு, வீணானவைகளை ஆண்டவரை டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு, ஒருவரை ஒருவர் ஆண்டவரை குறை சொல்லிக்கொண்டு, குற்றம் சொல்லிக்கொண்டு, தேவையில்லாத காரியங்களில் எங்கள் நேரத்தையும் பொழுதையும் போக்கிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களில் எங்களை விடுவியும் அப்பா. Mighty Holy Spirit, come down and touch every person, oh Father. அவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய வல்லமை உள்ள அனுபவிப்பார்களாக, அவர்கள் அனுபவிப்பார்களாக, அவர்கள் அனுபவிப்பார்களாக. இயேசுவே, உம்முடைய வல்லமை
உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை. ஆம், ஹல்லேலூயா. நம்முடைய முந்தின தலைமுறைகளை பார்க்கிலும் இன்னும் மகிமையான ஊழியம், இன்னும் மகிமையான வல்லமை, இன்னும் மகிமையான அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. கூயவனே, கூயவரே, படைப்பின் காரணரே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி இந்த கோரஸை மாத்திரம் சேர்ந்து பாடலாமா? கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணரே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Hallelujah, hallelujah. I tell you, the burden that God gave me last night, ஆண்டவர்ட்ட அழுது ஜெபம் பண்ணேன். Lord, I don't want to become popular. I don't want to be known as a personality. ஆண்டவரே, நான் ரொம்ப புகழ் பெற்றவனா மாறணும் நான் விரும்பலப்பா. நான் ஒரு பெரிய பர்சனாலிட்டியா மாறணும் நான் விரும்பல. Lord, I don't want to be a very prosperous pastor. ஒரு செல்வந்தனாக நான் மாறணும்னு விரும்பல. அன்றைக்கு நீர் ஒலிவ மலையில் உம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னது போல என்ன பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. நீர் என்ன விரும்பினீரோ உம் சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் வர்றேன். I don't want name, I don't want fame. I want the power of the Holy Spirit. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, உங்களிலே யாராவது நீங்க இதுவரைக்கும் பாஸ்டர் அந்த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பர்சனலாக என் லைஃப்பில் இல்லை அப்படின்னா, shut down every ministry you're doing right now and go to a room, fast and pray, wait on the Lord and receive the anointing of the Holy Spirit. Stop running under the shadow of your father. உங்க அப்பா அம்மாவுடைய நிழல்ல ஓடினதை நிறுத்துங்க. உங்க ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸஸை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுற வரைக்கும் நான் காத்திருக்க போறேன் ஆண்டவரே. I want the anointing of the Holy Spirit. Nothing else will do. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், வேற எதுவும் எனக்கு தேவையும் இல்லை. அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நான் நிரப்பப்படணும். நிச்சயமா நான் சொல்றேன், அந்த வல்லமை நம்ம மேல இறங்குமானால் ஆண்டவர் நம்முடைய வாயின் கட்டுகளை அவிழ்த்து நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும். அந்த வல்லமை நம்ம மேல இறங்குமானா புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளங்களை நிரப்பும். ஒரு மாபெரும் ஐக்கியம் உண்டாகும். அந்த அக்கினி தேசமெங்கும் பரவும்.
அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் தருவாராக. Remain together in prayer. Rest in your purpose. Don't run after positions. Receive the power of the Holy Spirit. கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த வாலிபர்கள் மூலமாக, இந்த சந்ததியின் மூலமாக, நம் அனைவர் மூலமாக கர்த்தர் தேசங்களிலே கர்த்தர் செய்வாராக. Thank you. God bless you. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.